ஊழியக்கார் பழைய கதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தருக்கு வந்து வயிற்று வலியாம், ரொம்ப வயிற்று வலி தாங்காமல், ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, வயிறு வலி எனக்கு தாங்க முடியல, எடுத்துக்கோங்க சொல்லி ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுது என்னை எடுத்துக்கோங்க ஜோம் பண்ணி ஒரு நாள் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாராம். இவர் மேலே போகிறாராம். பரலோகத்துக்கு போனோன்னே நிறையா பரிசுத்தவான்கள் சுற்றி நின்றுட்டு எல்லாரும் வந்து அவரை வரவேற்கிறாங்களாம். வாங்கன்ட்டு ஆண்டவருக்காக என்னத்தை சாதிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். சொத்தை கேட்டாராம், உயிரை ஆண்டவருக்காக கொடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாராம். இன்னொருத்தர் உங்கள் கையை இழந்தீங்களான்னு கேட்குறாராம். சொத்து சுகத்தை இழந்தீங்களா, என்னத்தை இழந்தீங்க உங்கள் வாழ்க்கையில், எப்படி நீங்கள் பரலோகம் வந்தீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்களாம். கேட்டோன்னே இவருக்கு ஒரே வெக்கமாக போச்சான். சி, ஒரு வயிற்று வலி தாங்க முடியலன்னு என்னை சீக்கிரம் எடுத்துக்கோங்க ஆண்டவரே நான் வந்து சேர்ந்தேன். ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா என் வாழ்க்கையில் நான் நிறைய வாழ்ந்திருக்க வேண்டியது போல இருக்கேன். ஆண்டவருக்காக நான் ஒன்றுமே செய்யலையே, திரும்பவும் நாங்கள் போனால் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சாராம். இது ஒரு கதைனாலும் பயங்கர கருத்துள்ள ஒரு காரியம். நம்ம ஜீவன் வெளியேற பெற்றது தான், அதை விட ஜீவியம் மகிமையானது என்பதை மறந்துருக்கோம். ஆண்டோடைய பார்வையில் உங்கள் ஜீவனை விட உங்கள் ஜீவியம் ரொம்ப 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 அருமையானது.